கேட்டும் அவர்கள் உணராதவர்களாய் ஒரே இடத்திலே முடங்கி போய் கிடக்கிறார்கள். இந்த இடத்துல யாக்கோபுக்குத்தான் அந்த உணர்வு வருகிறது. அந்த நற்செய்தி அவனுக்குள்ள போய் ஒரு வேலை செய்து, அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு உணர்வு வந்து அங்கிருந்து கிளம்பி போய் தானியத்தை வாங்க போகிறார்கள். இப்பொழுது இந்த மாதிரி நீங்களும் முடங்கி போயிருந்தால், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி என்ன என்று கேளுங்கள். கேட்டு அதன்படி செயல்படுங்கள். அது ஏற்கனவே உங்ககிட்ட அறிவிச்சிருப்பாரு. அது என்னன்னு நீங்க இப்ப இருக்கிற மனநிலையில அத நீங்க புரிஞ்சுக்க முடியாம கூட இருக்கலாம். மறுபடியும் கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொல்ல வராரு அப்படின்றத விளங்கிக் கொண்டு அதன்படி நீங்க செயல்படும்போது இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு நீங்கள் நல்வாழ்வை பெறுவீர்கள். ஏதோ ஒரு நற்செய்தியை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதை உங்களிடத்துல சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனா நீங்க இருக்கிற அந்த பிரச்சனையின் மனநிலைமையில உங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதை உங்க காதுகள்ல போய் உங்க இருதயத்துல அதை உணர்ந்து வேலை செய்ய உங்களால முடியல. அதனால கர்த்தரிடத்துல உங்கள் இருதயத்தை ஊற்றி அவருடைய பதிலுக்காய்